ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருமதி சதீஷில்லம். நான் உங்கள் அஞ்சலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு என்ன வீடியோனா, எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோ தான். அதாவது என்னோட சாமி ரூமில் நான் வச்சுருக்க முருகர் சிலை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது வீடியோவை பார்த்துட்டு வர எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த முருகரை நான் எங்கே வாங்கினேன், அவர் பண்ண அதிசயங்கள் பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து வரலட்சுமி பூஜைக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு டி நகர் சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே தான் இந்த முருகர் சிலையை நான் பார்த்தேன். நான் முருகர் சிலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவிலேயே போல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த அமௌண்ட்டை வாங்குற அளவுக்கு வந்து அப்போ பட்ஜெட்டும் நான் வச்சுக்கல. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் போயிருந்தேன். இந்த முருகர் சிலை வந்து 1600 சொல்லியிருந்தாங்க. இந்த முருகரை வந்து வாங்குறனோ இல்லையோ, பார்த்த உடனே அவர் கண்ணு ரொம்ப அழகாக இருந்தது. அதனால கையில் தூக்கி வச்சுக்கிட்டேன். சரி, இவரை லாஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம், காசெல்லாம் மீதி இருந்தால் இவரை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சின்ன பயம் இருந்தது. அது என்னன்னா, எங்கே இவரை அந்த ரேக்லேயே வச்சுட்டா வேற யாரா எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சி நான் கையிலேயே தான் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சுட்டு, சரி பேலன்ஸ் எதுனா அமௌண்ட் இருந்தால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நம்ம ஜிபேயில் அக்கௌண்ட் போட சொல்லலாம் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பில் கவுண்டரில் அந்த பையன்கிட்ட பேக் பண்ணதுக்கு கொடுத்துட்டேன். அந்த பையன் என்ன பண்ணனா, செக்லாம் பண்ணிட்டு, அக்கா இந்த பீஸ் தர முடியாது, உங்களுக்கு வேறு பீஸ் எதுனா இருந்தால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே கேட்டேன், ஏன் பாஸ் அப்படி சொல்கிறீங்க, எனக்கு வந்து இந்த பீஸ் தான் வேணும், அப்படி இந்த பீஸ் கிடைக்கலனா இதே மாதிரி இருக்கிற முருகர் சிலை எனக்கு நீங்களே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பையனும் ஃபுல்லாக தேடினா, ஆனால் இவரை வந்து நான் வைக்கவே இல்லை, கையில் தான் வச்சு சுற்றிட்டே இருந்தேன். அந்த பையன் சொன்னான், நான் வந்து தேடி தரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனும் எல்லா இடத்துலையும் அந்த முருகர் சிலை தேடி பார்த்தா வேறு மாதிரி இருந்துச்சே தவிர இதே மாதிரி சேமான முருகர் சிலை அங்கே இல்லவே இல்லை. நான் உடனே என்ன சொன்னேன்னா, அந்த பையன்கிட்ட பரவாயில்ல, எனக்கு வந்து இதே கொஞ்சம் கேட்டு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொன்னேன். உடனே அந்த பையன் வந்து, சரிக்கா நான் போய் சூப்பர்வைசரை வந்து கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 hour கிட்ட அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த பையன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தருங்க வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் சொன்னேன், இது போல் வந்து ஒரு பையன் வந்து முருகர் சிலை வந்து கேட்டுட்டு வரப்போனா என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் நான் எடுத்த முருகர் சிலையை ஏன் வேண்டான்னு சொன்னானா, இப்போ பூஜை ரூமில் யூஸ் பண்ணிட்டு வர இல்லையா முருகர் சிலை, அந்த முருகர் சிலை வந்து பின்னாடி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால அந்த பையன் வந்து டேமேஜ் பீஸ் தரமாட்டாங்க, அதனால நீங்கள் வேறு பீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த முருகர் சிலை தான் இப்போ என்னோட வீட்டில் இருக்குது. இந்த முருகர் சிலைக்கு பின்னாடி தான் கொஞ்சமாக டேமேஜில் இருந்தது. இந்த முருகர் சிலை வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது இல்லையா, அதை வந்து தெரியாமல் அவங்க ஷோ கேஸில் வச்சுட்டு இருக்காங்க. இல்லைனா யாராவது எடுக்கும் போது கைப்பட்டு விழுந்துட்டு உடஞ்சிச்சா என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது போல் நாங்கள் டேமேஜ் பீஸை வந்து ஒரு நாள் தனியாக வந்து சேல்ஸ் பண்ணுவோம், அப்போ தான் எங்களால் அதை தர முடியும், இப்போ வந்து எங்களால் தர முடியாது. உடனே நான் கேட்டேன், சரி ஓகே, அது எப்போ நீங்கள் தருவீங்க சொல்லுங்கள், நான் அப்போ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த சூப்பர்வைசர் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எங்களால் அந்த மாதிரி சொல்ல முடியாது எப்போ போடுறாங்கன்னு, நீங்கள் இந்த முருகர் சிலையிலேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டின முருகர் சிலை எல்லாமே நான் அன்றைக்கி பார்த்த சிலை தான். எல்லா முருகரும் ஆனால் அழகாக தான் இருந்தாங்க. எனக்கு என்னவோ இந்த முருகர் சிலையோட அந்த கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண்ணுக்காகவே நான் வந்து அவரை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடம் பிடிச்சி கேட்டு நின்றுட்டே இருந்தேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் ரொம்ப நேரம் அங்கே நின்று கெஞ்சி கேட்டுகிட்டே இருந்தேன்னா, அதனால அவங்களுக்கே பாவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, சரி மேடம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்கிட்ட வந்து அப்போ பேலன்ஸே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அவ்வளோ அமௌண்ட் 1600 இல்லைன்னு சொன்னேன். அதாவது நான் வந்து அந்த வரலட்சுமி பூஜைக்கு பர்ச்சேஸ்க்காக அந்த அமௌண்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாய் தவிர இந்த வார்த்தையை வர சொல்லிட்டேன், நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்கே கொடுத்தா கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் மனசில் ஒரு ஓரமாக, ஐயோ இந்த வார்த்தையை வர சொல்லிட்டோமே, சரி பரவாயில்ல முருகருக்காக நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு, எனக்கு அந்த ப்ரைஸ்லேயே கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமா வந்து அங்கே அந்த வேலை செய்கிற சூப்பர்வைசர்லாம் சொன்னாங்க, அக்கா இது போல் நாங்கள் யாருக்குமே பண்ண மாட்டோம், உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புதுசாக ஒரு பில்லு போட்டு தரோம், இந்த பழைய பில்லு வேண்டாம், அந்த பில்லிங் கவுண்டரில் காட்டும் பொழுது நாங்கள் இப்போ புதுசாக போடுற இந்த ஸ்கேனரை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எனக்கே தர ஒத்துக்கிட்டாங்க. அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 600 அதாவது 1600 இல்லையா, 600 இந்த சிலையை வந்து பில் போட்டு தந்தாங்க. அந்த பில்லை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன நினச்சேன்னா, அந்த நான் நினச்ச முருகரும் கிடச்சிட்டாரு. நான் என்ன அமௌண்ட் நினச்சோனோ அந்த அமௌண்ட்டு எனக்கு கிடச்சிது. எந்த ஒரு டேமேஜாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலும் இல்லை. அவர் என்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டில் தான் இருந்தேன்.
நாங்கள் வந்து கடைக்கு போனது ஒரு 5 மணிக்கு போனால் அந்த முருகர் சிலைக்காகவே அங்கே வெயிட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கடையை விட்டு வெளியே வரவே 11 மணி ஆயிடுச்சு. எங்களை வெளியே அடித்து துரத்தாத குறை தான். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடையை விட்டு வெளியே வந்தோம். என்னை போலவே நிறைய பேருக்கு வந்து இந்த சிலை ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இவரோட அந்த வீடியோ போட்டாலே எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத ஆளே இல்லை. இவரை வந்து டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். அப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்துச்சா இல்லையான்னு தெரில, ரீஸ்டாக் பண்ணாங்கன்னா இல்லையான்னு தெரில. ஆனால் அங்கே நிறைய முருகர் சிலை அழகழகாக தான் இருக்காங்க. இவர் வந்து நிறைய அதிசயத்தை பண்ணுவார். அதாவது இவரோட கண் வந்து பார்த்திங்கன்னா அசைகிற மாதிரி இருக்கும். கண் வந்து எப்படி ஒரு ஒரிஜினல் கண் இருக்குமோ இருட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கண் வந்து அசைகிற மாதிரியே இருக்கும். நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலன்னு தோணும். அது கண்ணா என்னன்னே சொல்ல தெரியாது. அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும். சொல்லவே முடியாது. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நைட் ஷோ படத்துக்காக நாங்கள் வேளச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா, அவர் வேளச்சேரி மெயின் ரோட்டில் தான் போவார். அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணாருன்னா, வேளச்சேரி மெயின் ரோட்டில் போகாமல் இந்த சந்தா வீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ரோடு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ வந்து அம்ப்ரெல்லா கட்டு மாதிரி ஃபுல் அந்த கால் வரைக்கும் இருக்கு இல்லையா சுடிதாரு, அதுதான் நான் போட்டுட்டு போயிருந்தேன். நான் நல்லா தான் என்ன பண்ணேன், ஷால் வந்து வண்டியில் போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போயுமே கவனமாக என்ன பண்ணுவேன்னா, ஷாலை நல்லா மடித்து கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பின்னாடி வர ஷாலை வந்து நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவேன். அதே போல் தான் அன்றைக்கி உட்காந்து பைக்கில் என்ன ஆச்சுன்னா, ஷாலை கவனித்தேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், டாப்பை மறந்துட்டேன். டாப்பை வந்து அப்படியே டாப் என்ன ஆகிருக்குன்னா, கீழே அந்த டயர் இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் வந்து பார்க்கவே இல்லை. இடத்துல என்ன ஆச்சுன்னா, வண்டி அப்படியே இழுக்குது. அவரால் வந்து பிரேக்கே போட முடியல. டக்குன்னு பிரேக் போட்டு நிறுத்திட்டாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்னால் இறங்கவே முடியல. என்னடா இது இறங்க முடியல, ஷாலும் கையில் தானே இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஷாலுன்னு தான் நினச்சேன். ஷால் தான் நம்ம கையில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது வண்டியை விட்டு இறங்கிட்டாரு. நான் இறங்கலை, நான் வண்டியிலே தான் இருக்கேன். அவர் என்ன பண்ணார், வண்டியை விட்டு கீழே இறங்கி நான் வண்டியிலே தான் உட்காந்துருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தா என்னோடய டாப் பாதி வந்து அந்த வீலில் போய் நல்லா மாட்டிகிட்டு இருக்கு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். ரொம்ப அவர் வந்து அந்த ரோடு வந்து கொஞ்சம் பள்ளமாக மேடாக இருந்ததுனால, கொஞ்சம் ஸ்லோவாக போனதுனால அந்த பிரேக் வந்து சடன் பிரேக் போட முடியலனாலும் டக்குன்னு வண்டி நின்றுடுச்சு. ஒருவேளை அவர் ஹைவேல, அதாவது இந்த எப்பவுமே போகிற அந்த ரோட்டில் போயிருந்தாருன்னா கண்டிப்பாக 2 பேரும் ஸ்கிப் ஆகி கீழே விழுந்திருப்போம். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, அதாவது அந்த துணியெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த துணி எடுக்கவே ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நல்லா போய் சிக்கிட்டு இருந்துச்சா, அந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு எடுத்துட்டோம் கீழேருந்து. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியாக பிரேக் பிடிக்கல. அப்புறமா கொஞ்சம் ஓட்ட பிரேக் பிடிச்சிருச்சு. அந்த துணி எடுத்துட்டு அவர் உட்காந்துட்டு வண்டியை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட வண்டி நின்றுது வந்து ஒரு வீட்டாண்ட தான் நின்றுச்சு. அந்த வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க கார் பார்க்கிங் பொழுது அவங்க கார் உள்ளே தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. நான் ஒருத்தவங்க வீட்டு வாசலில் இது நடக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு வேல் போட்டு முருகர் ஃபோட்டோ இருந்தது. கீழே யாம் இருக்க பயமே அந்த வார்த்தையை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோப்பா, அன்றைக்கி அந்த சம்பவத்தை இப்போ நினச்சா கூட அப்படியே புல்லரிக்குது. அது பக்கத்துலேயே வந்து வீடுங்களில் அந்த ஃப்ளாட்லலாம் குட்டி விநாயகர் கோவில் வைப்பாங்க இல்லையா, அந்த கோவில் வேறு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த விநாயகரை வேண்டிட்டு அந்த முருகரை வேண்டிட்டு தான் அந்த இடத்துல கிளம்புனேன். அது வரைக்கும் படப்படப்படன்னு தான் இருந்துச்சு. ஏன் முருகா, ஏன் இப்படி பண்ணுற, நீ இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டே இருக்கியே, நீ இருக்கிறேன்னு எனக்கே தெரியும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு அந்த என்ன சொல்லுது, அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சுது. நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு துணையாக இருப்பார். நம்ம பேச அவர் கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். இன்னும் கேட்டால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து அவ்வளோவா நான் முருகரை வந்து வணங்க மாட்டேன். பாதி நடுவில் தான் முருகரை வணங்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் முருகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகரை வணங்க ஆரம்பிக்கலைன்னா கூட பேச்சுக்கு, அதாவது இந்த தும்புனா கீழே விழுந்தா அப்படியெல்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ எப்போவுமே வாயிலேருந்து முருகான் தான் வரும் சின்ன வயசுலேருந்தே. இதில் என்ன விஷயம்னா, எனக்கு வந்து இந்த முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மலேசியா முருகர் சிலை ஒண்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சின்ன வயசுலேருந்து. ஏன்னா ஒரே பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்காது. வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மலேசியா முருகர் இப்போ வந்து ஒரே கலரில் இருக்கார், சில்வர் கலர்லேயே
கோல்டன் கலர்லேயே இவரை வந்து கலர் கலராக பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த சேலத்தில் அந்த முருகர் சிலை வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ நான் நினச்ச மாதிரியே சிலை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முருகரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வணங்க ஆரம்பித்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்த உடனே இந்த மலேசியா முருகர் சிலையே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவரையே நான் வீட்டில் வச்சு வணங்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை ஒரு மாற்றத்தை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நினைக்கும் போது அப்போனா பார்த்துக்கோங்க முருகர் வந்து நம்ம கூட எவ்வளோ பக்கத்தில் இருக்காரு. கூட நிறைய விஷயங்கள் எனக்கு பண்ணியிருக்காரு. அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ஒரு லைக்கையும் உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு வழியாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.